மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் தெரிகிறது, வெளியூர் பிரயாணங்கள் தெரிகிறது, சொந்த பந்தங்கள் ஒன்று சேர்றது தெரிகிறது, விட்டுப்போன பந்தங்கள், விட்டுப்போன சொந்தங்கள், விட்டுப்போன நண்பர்கள் எல்லாருமே ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் தெரிகிறது. எந்த விஷயம்லாம் நம்மளை விட்டு போச்சோ அந்த விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமாக நடக்கும். லாபங்கள் நிறைந்த காலகட்டம். எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்க மாட்டீங்க. நல்ல மனசு இருக்கிறவனை எப்போவுமே விளையாண்டு தான் பார்ப்பாங்க. இப்போ உங்களுக்கு டைமு, திஸ் இஸ் யுவர் டைம், நீங்கள் விளையாடுங்க. எத்தனை பேர் உங்களுக்கு இம்சப்படுத்தினாலும் சரி, எத்தனை பேர் உங்களை தாழ்மைப்படுத்தினாலும் சரி, இனிமேல் நீங்கள் அடங்குற மாதிரி கிடையாது. லாபஸ்தானத்தில் இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்கிறது அணிவகுத்து உட்காந்துருக்குன்னு சொல்லுவோம் பாருங்கள், அதுதான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்குறது. பெரும் லாபத்தை கொடுக்கும், ப்ரமோஷனை கொடுக்கும், தொழிலை கொடுக்கும், தொழிலில் பெரிய லிஃப்ட்டை கொடுக்கும். சில பேருக்கு எதிர்பார்க்காத லாபங்கள், வியாபாரத்தில் 10 மடங்கு உயர்வு, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஆர்டர் குவியும். நான் எங்கே போய் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறதுனே தெரில சார்ங்க. உழைப்புங்க, நீங்கள் போட்ட உழைப்புக்கான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு டைம். வர்ற ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். நடந்துடும். நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணால் தான் பிரச்சனை. இப்போ டைம் உங்களுக்கு நல்லா இருக்குது, தாராளமாக ஒர்க் அவுட் ஆகும். எல்லா விஷயமே உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும். எந்த விஷயத்தையுமே நம்பி போங்க, ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான். இவ்வளோ லாபத்தை கொடுக்கும்போது வேறு என்ன இருக்குது? குரு வக்கரமாக உட்காந்துருக்கு. செஸ்ட்டு, பிரஸ்ட்டு, கட்டி, கழுத்து, இதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது, நல்லாயிருக்கு. பிளான் போட்ட மாதிரியே நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். தைரியமாக பல விஷயங்களை பாசிட்டிவாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி வருது இந்த வாரத்துலேருந்து. யூஸ் பண்ணுங்கள், நல்லா இருப்பீங்க. சந்தோஷமோ பொருளாதாரமோ 90% இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம், உங்கள் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள், நல்லா இருக்கும். இந்த வாரம் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி அவன் திரோண கொண்டு வந்து தாஸ்திரன்றை.